அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் நம்ம புதுசாக எம்பின்னை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக செட் பண்ணாலும் இதே மெத்தட் தான். ஆல்ரெடி இருக்க எம்பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப செட் பண்ணாலும் இதே மெத்தட் தான். எஸ்பிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா செட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓடிபிலாம் வரும். பட் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆகும், கொஞ்சம் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் தான் எம்பின் இப்போது செட் பண்ண போகிறோம். இதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே லாகின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா 3 லைனில் ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண திரும்பவும் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக திரும்பவும் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டாவதாக இருக்க செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா செட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் நியூ எம்பின்னு இருக்கும். 6 டிஜிட்டில் இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, 6 நம்பர்ஸ் இருக்கணும். கண்டினியூ நம்பர்ஸாக எதுவும் இருக்கக்கூடாது, பழைய எம்பின் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ புதுசாக தான் எம்பின் போடணும். ஸோ உங்களுக்கு என்ன எம்பின் வேணுமோ இந்த 2 இடத்துலையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான நியூ எம்பின்னை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா கீழே ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு ஓடிபி வந்துருச்சு. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் எம்பின் வந்துருச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜும் வந்துருச்சு எம்பின்னா. இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து தான் நம்ம புதுசாக எம்பின்னை செட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு பேஜுக்கு கீழே செட் எம்பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக எம்பின்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.